இறைவனின் திட்டம். ஆயிலும் கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷனும் இல்லை, புருஷனும் இல்லாமல் ஸ்திரீயும் இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனிலிருந்து தோன்றுகிறது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகின்றாள். சகலமும் தேவனால் உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 11:12. மார்க்ஸ் ஜென்னி ஜெர்மன் தேசத்தில் ஒரு சிறந்த தம்பதி. ஜென்னியின் அழகில் உலகில் மிக சிறந்த பூ என்று ஒன்று இருக்குமானால் அது கூட தோற்று போகும். ஒரு வசதி நிறைந்த குடும்பத்து பெண் மிகவும் ஏழ்மை நிலையில் காணப்பட்ட மார்க்ஸை திருமணம் செய்து கொண்டார். தங்களுக்கு பிறந்த முதல் குழந்தையின் பசியாற்ற பணமில்லை. ஏழ்மையில் குழந்தை இறந்தது. அடக்கம் செய்யக்கூட பணமில்லாத நிலையில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்வி, இனி ஒரு ஜென்மம் இருந்தால் அதிலும் இவ்வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வீர்களா என கேட்டபொழுது, இறைவனின் திட்டம் எதுவோ அதனை ஏற்றுக்கொள்வேன் என்கின்றார். இன்றைய கால சூழலில் பெரும்பான்மையோர் கடவுளின் திட்டத்திற்கு இடமளிப்பதே கிடையாது. அதிலும் குறிப்பாய் திருமணங்கள் எல்லாம் ரொக்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு விளையாட்டாக நடத்தப்படுகிறது. பெரும்பான்மை கிறிஸ்தவ திருமணங்கள் காவல் நிலையம் மற்றும் சர்வதிவாளர் அலுவலகத்தில்தான் காணப்படுகிறது. ஆகவேதான் இன்று திருமணம் முடிந்து அநேக தம்பதியினர் விவாகரத்தை நோக்கி நீதிமன்றம் செல்லுகின்றனர். காரணம், கடவுளின் திட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் அவர்களிடம் காணப்படவில்லை. கடவுளின் திட்டம் எது என்று அறிந்து அதனை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது வாழ்வில் கடவுள் தருகின்ற நிறைவை பெற்றுக்கொள்ள முடியும். மனிதன் புரிந்த கடவுள் திட்டமெல்லாம் சந்தை மயம்தான். இங்கு விற்பவர் வாங்குபவர். இது பணத்தை மையப்படுத்தியதாயும் உள்ளது. இங்கு கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள நேரடி உறவையும் தொடர்பையும் புதுப்பித்தலே அதில் வலிமை அடைவதே கடவுள் திட்டம். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.